8 காரியத்தை சுருக்கமாக சொன்னேன். இதை எடுத்து பேசினா ஒரு மாதம் பேசலாம். சுருக்கமாக சொல்கிறேன். 8 காரியம். ஒரு தாமதம் என்கிற தோராக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நுழைந்ததுனால அவனோட வாழ்க்கை முதல் பாதி ஃபெயிலியர். இன்னைக்கு அந்த தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த 8 காரியம் வரும். முதலாவது காரியம், ஆபத்தை சந்திக்க நேரிடும். 2வது, ஆகார தாழ்ச்சி உண்டாகும். 3வது, இடறல் உண்டாகும். 4வது, கண்ணி உண்டாக்கும். 5வது, எதிரி தப்பி போவான். 6வது, குடும்பம் உடையும். 7வது, நாம் விழுங்கப்படுவோம். 8வது, தேவன் நம்மோடு வாசம் பண்ண மாட்டார். 8 காரியம். இன்னைக்கு தேராகு என்கிற தாமதம், இந்த தாமதம் என்கிற சாப பிசாசை சாகடிக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. வாக்கு தத்தத்தை பூமி மேலே கால் வைக்கவே முடியாது. வாக்கு தத்தத்தை உங்களால் என்னால் சுதந்திரிக்கவே முடியாது. நாமளும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள். கண்களை மூடுவோமா கொஞ்ச நேரம்? அவர்களோடு இருக்க விரும்பாதே என்ற தலைப்பின் கீழாக கர்த்தர் இன்னைக்கு யாரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? தாமதம் என்கிற தேராகோடு இருக்கக்கூடாது. தாமதத்தோடு நம்ம வாழக்கூடாது. தாமதம் என்ற சுபாவத்தோடு பழக்க வழக்கத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் தாமதம் பண்ணுகிறவளா இருக்கக்கூடாது. நாமும் தாமதம் பண்ணுகிறவளா இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் தாமதம் பண்ணுறோமா? ஆண்டவர் சொன்னால் உடனே செய்கிறோமா? புறப்பட்டு பேருக்கு கிளம்பி போயிட்டு பாதியிலே ஸ்டக்காகி நிற்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தாமதம் பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. நமக்கே தெரியாமல் அந்த தாமதத்து கூடவே நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் அதை தான் செஞ்சான். அதனால தான் அவனோட வாழ்க்கையில் ஃபெயிலியர். அவனோட தேவன் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில், விட்டு விலக சொன்னதை விட்டு விலகலை, சாகடிக்க வேண்டியதை சாகடிக்கலை. உன்னை விட்டு தூரப்படுத்தணும், அசுத்தத்தை உன்னை விட்டு தூரப்படுத்தணும். இன்னைக்கு சாபமான இந்த தாமதம் என்கிற குணத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போடுங்க. அது நல்ல குணம் இல்லை, கெட்ட குணம். தாமதம்ன்றது கெட்ட குணம். அது மரித்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்ககிட்ட அது உயிரோடு இருக்கா? நம்மகிட்ட அது உயிரோடு இருக்கா? அது இருக்கிற வரைக்கும் வாக்கு தத்தம் கானான் தேசம் நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. ஒரு புடி மண்ணு கூட நமக்கு சொந்தமாகாது. கனவாவே போயிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் சகோதரனே, என் சகோதரியே,